கார்த்திக் தீபா சீரியல் ஆகஸ்ட் 14 நாளைக்கான எபிசோடுக்கான ஒரு ப்ரொமோ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம ரம்யாவுக்கு விஷயம் தெரிய வருது. யாருன்னா ஐஸ்வர்யா தான் போட்டு கொடுத்துட்றாங்க. இதை ரம்யா கேட்டதோட ரம்யா நினைக்கிறாங்க, அப்போ கார்த்திக்கே நான் லவ் பண்ணுறது தெரியுமோ அப்படின்னு ரம்யா நினைக்கிறாங்க. உடனேயே ரம்யாவோட ஐடியா என்னென்னா, ஸோ கார்த்தி வந்து என்னைய ரமேஷுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கார். ஸோ அவருடைய ஐடியாவையே ஃபாலோ பண்ணி நம்ம ஒரு மிகப்பெரிய திட்டத்தை கொண்டுட்டு வைக்கிறணும் அப்படின்னு ரம்யா நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் கார்த்தியும் ரமேஷும் மறுபடியும் பேசிக்கிறாங்க. ரமேஷ் சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் கார்த்திக், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக நான் ரம்யாவோட மனசை மாற்றி எங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் நடக்கிற மாதிரி பண்ணிடுறேன். நீங்கள் வந்துட்டு உங்களுடைய கல்யாணத்தை பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, எனக்கு கவலையெல்லாம் என்னென்னா, உங்களை ஏதாவது அந்த ரம்யா பண்ணிடுவாளே அப்படின்னு தான் எனக்கு கவலை அப்படின்னு. அதுக்கு ரமேஷ் சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் கார்த்தி, என்னை டம்மின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, ஆனால் நான் எப்படிப்பட்டவன்னு உங்களுக்கு தெரியாது அப்படின்னு கார்த்திகிட்ட அந்த ரமேஷ் சொல்கிறாரு. உடனே கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்கிறாரு. ரம்யா ஒரு பிளான் பண்ணுறாங்க. என்னென்னா, நம்ம கார்த்தியோட பிளான் படியே போவோம் அப்படின்னு ரம்யா நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தி வந்துட்டு ரம்யாவுக்கு இந்த விஷயம் தெரியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலே இல்லை. கண்டிப்பாக ரம்யாவுக்கு இந்த விஷயம் தெரியாது. நம்ம ஈஸியாக ரம்யாவை ஏமாற்றி நம்ம தீபா கார்த்தியோட கல்யாணத்தை முடிச்சிடலாம் அப்படின்ட்டு கார்த்தி நினச்சிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் ஐஸ்வர்யா ரம்யா கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாரு, நீ என்ன முடிவு பண்ணலாம்னு இருக்க ரம்யா அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, எப்படியா இருந்தாலும் கார்த்தி என்னை ஏமாற்றி தீபாவோட கழுத்தில் தாலி கட்டுறதுக்கு முயற்சி பண்ணுவான். ஸோ தீபாவோட கழுத்தில் தாலி கட்டுட்டா நான் வந்து தோற்று போயிட்டேன் அப்படின்னு அவங்க எல்லாரும் கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. நான் உடனே அமைதியாக இருந்துருவேன் அப்படின்னு அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக நான் தோற்க மாட்டேன். அந்த தீபாவை விட மாட்டேன். தீபா இருந்தால் தானே கல்யாணம் நடக்கும். அந்த தீபாவை நான் கடத்திடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்டுட்டு நம்ம ரம்யா சொல்கிறாங்க, இங்கே பாரு, நான் கடத்துறதுக்கு பல வகையில் முயற்சி பண்ணிட்டேன். ஆனால் அந்த தீபாவை என்னால் கடத்தவே முடியலை. நீ எப்படி கடத்துவ அப்படின்னு. அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க, கடத்துறதுக்கு பல ஐடியாக்கள் இருக்குது. இங்கே பாரு, கல்யாணத்துக்கு முன்னாடி நான் தீபாவை கடத்திடுவேன் பாரு அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, நீ என்ன பண்ணாலுமே கார்த்தி கண்டுபிடிச்சிருவான் ரம்யா அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, நான் ஏற்கனவே உங்கள் வீட்டுக்குள்ளே வந்துட்டு ரம்யாவுக்கு அந்த தீபாவுக்கு ஒரு மருந்தை கலந்து கொடுத்தேன். இதனால் தீபா வந்துட்டு பைத்தியம் மாதிரி நடந்துக்கிட்டாலே உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு. இதை கேட்டுட்டு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, ஆமாம், ஒரு நாள் தீபா ஒரு மாதிரி மென்டல் மாதிரி பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருந்தா, ஆனால் அந்த மாதிரி அவள் நடந்துக்கிட்டதே கிடையாது. ஸோ அதுக்கு காரணம் நீ தானே அப்படின்னு. அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க, நான் தான் காரணம். நான் தான் தீபா குடிக்கிற ஜூஸில் ஒரு மாத்திரையை போட்டு கொடுத்தேன். அதனால தான் தீபா ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணா. அன்றைக்கே நீங்கள் வந்து சந்தேகப்பட்டிருக்கணும். ஆனால் யாருமே சந்தேகப்படலை. ஏதோ தீபா வந்து ஸ்ட்ரெஸ்னால அப்படி பண்ணியிருக்கான்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்க. ஸோ மறுபடியும் நான் பிளான் பண்ணும் பொழுது நான் பக்காவாக தான் பிளான் பண்ணுவேன். கண்டிப்பாக தீபா என்னுடைய பிளான்லேருந்து தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு. ஸோ இதை கேட்டுட்டு ஐஸ்வர்யாவும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா அபிராமி வீட்டை காமிக்கிறாங்க. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, தீபா வந்துட்டு இது மாதிரி இந்த வீட்டிலே இருக்கக்கூடாது, நலங்கு வச்ச பிறகு இன்னொரு வீட்டுக்கு போகணும். அதனால் தீபாவை வந்து நம்ம கெஸ்ட் ஹவுஸில் வச்சுருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. தர்மலிங்கமும் ஜானகியும் இருக்கிற இடத்துல. ஸோ இந்த விஷயம் நம்ம ரம்யாவுக்கு தெரிய வருது. ஸோ மறுநாள் காலை கல்யாணம். இதை பயன்படுத்தி நம்ம தீபாவை கடத்திடலாம். தீபா கெஸ்ட் ஹவுஸில் தனியாக இருப்பாள். ஸோ தீபாவை கடத்திட்டா யாருக்கும் தெரியாது அப்படின்னு ரம்யா நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம தீபா எப்பவும் போல் ரூமுக்குள்ளே இருக்கும் பொழுது டக்குன்னு அங்கே ஒரு ரவுடி வந்து தீபாவோட முகத்தில் ஸ்ப்ரே அடித்து தீபாவை தூக்கிட்டு போயிடுறானுங்க. இன்னொரு பக்கம் மறுநாள் காலை எல்லாருமே வந்துட்டு தீபாவோட ரூம் கதவை திறக்கிறாங்க. பார்த்தா தீபாவை காணும். இதை பார்த்ததோடு எல்லாருக்குமே அதிர்ச்சி, தீபா எங்கே போயிருப்பா அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, அத்தை, ஒருவேளை தீபாவோட ஜாதகத்தில் பிரச்சனை இருக்கிறது அவளுக்கு தெரிஞ்சிருச்சோ என்னமோ, அதனால தான் அவள் இந்த வீட்டை விட்டு போகலாம்னு முடிவு பண்ணிட்டாலே என்னமோ அப்படின்னு. இதை கேட்டுட்டு அபிராமி சொல்கிறாங்க, உன்னை தவிர வேறு யாருமே அவகிட்ட சொல்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, நீ தான் சொன்னியா அப்படின்னு. ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கத்த, எப்போ பார்த்தாலும் என் மேலே சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்காதிங்க. நான் வந்துட்டு அவகிட்ட சொல்லவே இல்லை. எனக்கும் அதுக்கு எந்தவித சம்மந்தமும் இல்லை. அவள் கண்டிப்பாக ஏதோ ப்ராப்ளம் ஆகி தான் அவள் அந்த வீட்டை விட்டு போயிருக்கா. நீங்கள் வந்துட்டு தேவையில்லாமல் எப்பவும் போல் என் மேலேயே சந்தேகப்படாதீங்க. ஃபஸ்ட்டு அந்த தீபா எங்கன்னே தேடுங்க, ஒருவேளை ஓடி போயிட்டாலே என்னமோ அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு அபிராமிக்கு செம்ம ஷாக் ஆகுது. அப்போ தீபாவை யாராவது கடத்திருப்பாங்களோ அப்படின்னு இன்னொரு பக்கமும் யோசனை பண்ணி பார்க்குறாங்க. அப்போ கார்த்திக் கன்ஃபார்ம் பண்ணுறாரு, ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ரம்யா தான் தீபாவை கடத்தி இருக்கணும். ஏன்னா காலையிலேருந்து ரம்யாவையும் காணும் அப்படின்னு கார்த்தி வந்து கண்டுபிடிச்சிடுறாரு.